அதிகரக்கம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் நாடக கலைக்குழு சூளகிரி KR செல்வராஜ் மேனேஜர். நானும் உட்காந்துக்கிறேன் சுவாமி. பேசாதுங்க இங்க பேச தமிழ்நாடு புதூர் மாநகரத்திலே செம்மையோடு எழுதிய என்னுடைய பேர் என்ன கேட்டா சொல்றேன். நான் இப்படி வந்தனோ எப்படி வந்தீங்கல்ல அப்ப மூஞ்ச பார்த்து நீ நான் முழுசா எப்படி மச்சான் மச்சாரா மூஞ்ச பாத்தியா கேத்து மல்ல ஓட் போட போட் போற மாதிரி யோ சம்மமல நான் வச்சு நின்னு நான் வரேன் நான் குஞ்சி தொங்கலிலே எங்கடா தொங்குது எங்க தொங்குது ஊரையிலே கருவாடு ஊரோ சுத்தி பீகா டடாய் நாலு மூணு ஏழு என்னது 4 3 7 நாயா புடிச்சு ஓ நாய் தக்கலி நாயா நாயா ஏய் ராஜாதி ராஜா
தனோட்டியன். ஆஹா தன்னாட்டியன். டேய், பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு ஒரு பட்ட பேர் ஆ தனோட்டியன். ஓ தன்னாட்டியன். துரியோதன மகாராஜன். நான் அப்பா சொன்ன பண்ணியா என்ன கேட்க போற ஏடா ஏ கால் வலிக்குது ரெடியா இருக்கிற காலியம் பண்ணி தள்ளுறான். என் தெரிஞ்சு போச்சு டேய் எப்படி கேட்குறியா எப்படி இப்படி போட்டு போடுற காலில் ஆஹா நம்ம எரிஞ்சு விட்டு பழக்கம்டா தனோட்டியன். தன்னாட்டியன். துரியோதன மகாராஜன். இதுதான் சொன்னியா பரசுராம மகாராஜருக்கு பரசுராம மகாராஜருக்கு அப்போ டேய் 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 அப்போ நான் கருத்துரியோதனன். ஏன்னா அது இல்லையா இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் திருவிழா மகாராஜருக்கு மகாராஜருக்கு தெளிவா பேசி தெளிவா பேசி கட்டு குத்து வாத்தியார் யாரு இந்த கூச்சமாக பண்ணி யாரோ தள்ளி விட்டு அப்பே சொன்ன தண்ணி பார்த்தா துரியோதன மகாராஜன். துரியோதன மகாராஜன். அப்பா எங்க அப்பா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மா உங்க அம்மா அடியே எங்க அம்மா அப்பா அம்மா செருப்புல சில்லி என்னடா சொல்ற ஏன் பேசுறேன் ஏடா பேசுறேன் ஏன் பேசுறேன் நம்மளுக்கு என்ன ஜாலியா எங்க அம்மாடே அது பண்ணலாங்க நான் வந்துருக்க மாட்டேன் மாற்றி முழுவெளியே கட்டி வச்சிருந்தேன் ஒரு நாள் கட்டி இல்ல மகாராஜா நான் சொல்ல தப்புக்குதா தப்பு ஒண்ணு இல்ல ஏண்டோ கை சார்
இல்ல நீ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருல நான் தாங்க முடியல ஏய், ஏய். எங்க அப்பா உங்க அப்பா எங்க அப்பாயோ யாரு சொன்னதெல்லாம் இருக்காதீங்க ஏ இந்த அப்படிக்காரி போட்டோ என் மண்டு போயிடும் ஆமா அப்புறம் குண்டலும் போயிடும் ஏய் நாங்க அந்த மாதிரி எல்லாம் அடிக்க மாட்டோம் ஐயோ போச்சு நான் அப்படியே நினைச்சேன் நான் அப்படியே நினைச்சேன் இந்த பையன் எதுக்காக கூப்பிடுறீங்க கேட்டேன் பையன் வந்து எதுக்கு? தாத்தா ஏய் ஓய் எங்க என்ன பெற்றாரே எங்க அப்பா உங்க அப்பா எங்க அப்பா உங்க அப்பா நினைக்கிறேன் திருநாட்டின மகாராஜனுக்கும் உங்க அப்பா கேட்டு கூப்பிடுறாங்க ஆமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுது வெறும் 10 ரூபாய் தான். டேய் டேய் இங்க பாரு என் தந்தையான விரைவிலே ஆமா. திருநாட்டின மகாராஜனுக்கும் உங்க அப்பா தெரிய மகனுக்கும் டேய் வீட்டம்மா யாராவது வீடா எங்க அப்பா அந்த மாதிரி ஆளா வீடு. ஏய் பேரரசன் ஓ பேரரசர் ஏய் திருநாட்டின மகாராஜனுக்கும் மகாராஜனுக்கும் எங்க அம்மா உங்க அம்மா இந்த கூடத்துல யாருக்குமே அந்த பேர் வச்சிருக்க மாட்டாங்க சத்தியமாவா எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி பேரு அவர்கிட்ட பேசுறேன் ஏய் ஏய் அம்மா இந்த மாதிரி யாரும் இருக்கா பேரு யாருக்குமே கிடையாது யாரு மாதிரி இருக்குமா பேரு ஏய் எங்க அம்மா பேரு உங்க அம்மா கந்தார் அம்மையாருக்கும் உங்க அம்மாவுக்கு காண்டி ஏறிந்தா ஏறிந்தா காண்டி ஏறினா பாருக்கிறாங்க லைனா கூப்பிடுறோம் குடி வாடா குடிங்க வாடா இப்ப என்ன சொன்னாரு அவங்க அம்மா காண்டி இருக்கு கேட்டியா ஓ ஏய் எடுத்துறியா எடுத்துறா கட்ட கையே கட்ட கையே ஏய் போடாத கட்ட கையே கை கட்டி கட்டு சொந்த பேச்சு கேக்குறியா எங்க அம்மாவுக்கு காண்டியா இருக்கு வந்துக்கிறியா பழகுடி எங்க அம்மாவுக்கு காண்டி எங்க அம்மாவுக்கு காண்டியா இருக்கு வந்துக்கிறியா துரா இவன் ஒன்னும் மிஞ்சல் இருக்குது ஒண்ணு கொடுக்க முடியாது ஏய் ஆனா ஒரு பெரிய அவன் என்னான்னு போறான் என் பையன் கூப்பிட்டு அடிக்கிறாடா என் பையன் கூப்பிட்டு வைக்கிறான் கூப்பிட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி போறான் போற பாத்தியா ஏய் என் தாய் அறைவில் எப்படி ஆமா. கந்தோரி அம்மையாருக்கும் ஆண்டாரி அம்மா ஏய் ஆண்டாரி பிள்ளையாக பிறந்தோமே பிள்ளைகளாக பிறந்தோமே நாங்க நீங்க எத்தனை பேர்ரா எங்க அம்மா வயித்துல பிறந்தது ஆ ஏய், எங்க அம்மா வயித்துல பிறந்த 3 பேர் என்னது 3 பேர் ஏன்னா உங்க அம்மா வயித்துல பிறந்தவங்க 3 பேர் உங்க அம்மா உயிரோட இருக்கிறாளா இல்ல மகாராஜா யா 3 பேர் அண்ணன் தம்பி தான் ஆ. மொத்தத்துல எனக்கு கிடையாது ஆ. என் முத அண்ணன் பெரிய அண்ணன் பிறந்தாரு ஏய். நல்லா இருந்தா ஆஹா. ரெண்டாவது ரெண்டு பிறந்தாரு ஆ. அப்பயும் நல்லா இருந்தா ஆ. கடைசியா ஆ. நான் வயித்துல இருந்து ஆ. வெளியே வரலாம் எட்டி பார்த்து இப்படி எட்டி பார்த்து பாரு ஆ, ஆ. அந்த நேரத்துல எங்க அம்மா என்ன பார்த்தா பாரு ஆ. அப்பயே குளுக்கோஸ் ஆ. ஆ. ஏய் 3 பேரு பிறந்தீங்க ரொம்ப அதிகமா நாங்க எத்தனை பேர் தெரியுமா அம்மா ஜவுளிங்க கொஞ்சமே கொஞ்சம் எவ்வளோ இவ்வளவே அப்படியாமா எல்லாரும் இருக்குதா ஏய் நாங்க பிறந்ததுடா அம்மாக்கு
நாங்க பிறந்தது எத்தனை பேர் தெரியுமாடா கண்ணு? எவ்வளவுங்க உங்க அம்மா நீங்க 3 பேரு. அம்மா பாப்பா கூட்டிட்டு ஏய் நீ தின்னு சாப்பிடு. ஏப்பா ஏய் போதும் சொல்றது அந்த போஜனம் மட்டும்தான். சாப்பாடு என்ன சாமி என்ன போட்டு நீ அந்த மொழிக்கு இந்த மொழிக்கு நடமாது. நாங்க எத்தனை பேர் தெரியுமா ராஜா? எத்தனை பேருங்க? ஒன்னா ரெண்டா 20 30 40 50 60 70 நாங்க எங்க அம்மா மகத்துல பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? சரியா ஒரே கோமாளி எறாவா டேய் பா எல்றா ஒண்ணு காணா நல்லா தான பையன் நல்லா இன்ஸ்டிடி செட் பண்ணிக்கறானே இதெல்லாம் செர்பேக்கிப்பா டேய் கிளாஸ் பண்ணாங்க தூக்கி பார்க்கலாமா டேய் பையா ஏய் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு படுத்துக்கோ. தூக்க எது சாமி ஐயோ நல்லாவே ஏய் ஆனா சத்தமே இந்த மாதிரி சாப்பிடாது ராஜா கொடுக்கணும் சாப்பிடா. செத்த பொறுத்த ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. தூக்கிட்டு போய் எங்க கல் சந்திர போட்டு நல்லா நெருப்போய் வச்சிருக்கியா என்னோட போடுங்க பணம் தெரியும் பிளாஸ்டிக் வை அப்பதான் கொடுக்கும். ஏய் நெஞ்சில வைக்காதே சீக்கிரம் ஆகாது நெஞ்சில வைங்க எல்லா பையா எங்க அம்மா உன்னை பாத்து பண்ணுகிறாளே. ஏய் யாரா ஏய் மக்கா வந்துங்கறடா சின்னவா தங்கச்சி கட்டி விட்டு மாட்டே எனக்கு தங்கச்சி வந்துங்கடா எல்றா பையா ஏய் பையா கொண்டாடி வந்துங்கறா எல்றா ஏய் நான் கூச்சா வந்துக்கறேன் பார்க்க போனா இவளுக்கு கோவமா போக கூடாது புரியுதா? பூஜை பார்க்க போனா இவளுக்கு காட்டணுமா? கண்ணை மூடிக்க நடு பாரு. மைக் போட்டேன் ஒரே ஒரு 100 பேர்கள் ஆண்கள் கொஞ்சமா ஒரே ஒரு பெண்ணு அதுல கண்ணு என் தங்கச்சி துச்சாடை மகாராஜா அம்மா விடக்கிறாளா? ஏய் எங்க அம்மாவை பார்த்தா ஏன் படிக்கிறோம் இப்ப பார்த்தா கூட சூப்பர் பிகர்ரா. அம்மாவே சூப்பர் நாடெல்லாம் பேசுது. காந்தாரி அம்மையார் 100 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள். ஆனா கட்டு குறையாத என் மிஸ்கரா
100 புள்ளிய பெத்தாடியும் இன்னொரு ரவ கூட கட்டே குறையிலன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஏமாதான் போதும். சூப்பர் பிகர்ன்றாங்கடா. அதையும் சொல்றேன். நல்லா இருக்குது மகாராஜா. எங்க அம்மா பார்த்து நான் 3 பேர் கல்யாணம். ஐயோ டப்பா 3 பேரும் கச கச பிசு பிசு கிடக்குன்னு சொல்லி. ஆமா. ஆனா உங்க அம்மாவுக்கு ரொம்ப கம்மி போயிடுச்சு. நாங்க கொஞ்சம் ஒரே 100 ஆனா வருங்க உங்க அம்மா ரொம்ப ஏன் உங்க அம்மா ஆக்குறதே வேலை. ஏறமா எங்க அப்பனுக்கு அது இல்லவே இல்லடா. டப்பா பண்ணுங்கடா. 100 பேர் அம்மா பெற்றாங்க. அவங்க அப்பனுக்கு அது இல்லன்னு என்ன கேட்டியா? இல்ல அவங்க அப்பனுக்கு குஞ்சு இல்லன்னு. அம்மா எப்படி பெற்றுமா? மகாராஜா எங்க அப்பாவுக்கு 2 கண்ணே இல்ல. அப்ப கண்ணுதான் இல்லையா? வேலை அப்படிங்கப்பா. அம்மா கெட்டியா பொருள். அம்மா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க அப்பா சரியான கெட்டிக்காரன். அம்மா சும்மா ஒத்தக்கால என் மகன் பிறந்ததும் அவங்க அப்பனை சிந்தா பாரு. எங்க அப்பனும் அப்படியே கல்லு குண்டு அடுக்கிறான். எங்க அம்மா ஒன்னும் சூப்பர் பிகரும். வாங்க ஏதோ உமாந்து ஆக்கிட்டு வேலை பாவோம். ஆமாடா வாங்கி பண்ணல அப்படி வாங்கிட்டா வேலை 100 பேருக்கும் மகனே துரியோதனன் கூப்பிட்டான். மகனே துரியோதனன் கூப்பிட்டான். எங்க அம்மா கட்டிக்கு நான் தான் மேல போவேன். எப்போ நீ உமாட்டி போறியோ நான் இங்க வீட்டுக்கு போறேன். நான் எங்க அம்மா கிட்ட போறேன். என் மாமா மினாபா சொல்றேன். இப்போ கொஞ்சம் போ வெளியா அம்மா கிட்ட போ. என்னடா பேரு ராஜா ஜெய்? ஆனா இப்படி 100 பேர்கள் என்று சொன்னவே எங்க அம்மா சாப்பாட்டுக்கு மகனே துரியோதனா வாடா கண்ணேன்னு கூப்பிட்டோம். நான் தானா முன்ன போவேன். அம்மா கிட்ட போறியோ இப்படி துரியோதனா என்று சொல்லி கண்ணே பேசுறாங்க. என்னன்னு கேட்டியா? என்னது உங்க அம்மாவுக்கு பஞ்சுப்பட்டி டேம் தாங்க. என்னது பஞ்சுப்பட்டி டேம்? அதை விட பெருசுரா. எப்படிக்குமோ சாத்தியம் டேம் அதை விட பெருசு. கண்ணம்மா டேம் அது இன்னும் ரொம்ப பெருசு. அம்மாவுக்கு யாரு ஒரு மாதிரி எப்படி அம்மாவுக்கு அகண்ட காவேரி 101டா. நாங்க 1 2 கிடையாது. ஆமா அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிரிந்தேன்? இந்த கையிலே எந்த பொருள் மீது கையை வைக்கிறானோ அந்த பொருள் மலை போல் உயர்ந்துவிடும். அம்மாடா நல்லா வளரும். அரிசி அரிசி வஞ்சி பாசி ஒண்ணு அது வளருமா? சமாச்சாரம் எங்க உட்காந்து
பாத்தியா அப்படி பாத்தியா ஐயோ ஐயோ அங்கிட்டு திப்பு திப்பான வந்து மேலே கொடுத்து போயிருது. பாபா யோ பாபா யாருக்குமே வளர முடியும். எந்த பொருள் மேல கைய வச்சாலும் மலை போல உயர்ந்து விடும். கண்டிப்பாக எந்த கையாது இந்த கை சாமி குருநா மகாராஜா எந்த ஒரு பொருளுக்கு ரொம்ப கொஞ்சம் இருக்குது பெரிய சரியா போகுது எனக்கிட்ட இருக்குது அது எது அந்த பொருளை மேல கண்ணை முடிக்கும் அது மேல கை வைக்கிறேன் பேச ஆச்சு நான் ஒத்துக்கிறேன் கண்ணை மூடிட்டேன் கையை மூடி கை தானே நான் பிடிச்சிக்கோ எது இதுதான் நல்லா கெட்டியா கெட்டியா ஐயோ 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 எந்த பொருள் மீது கையை வைத்தாலும் வளரும் சொன்னேன். அது பொருள் கிடையாது, அது உடம்போடு பிறந்தது, வளராது. இப்படி துரியோதனன் என்று சொன்னேனே, அஸ்தாபரி பட்டத்தை ஜகத்தோடு பரிபவம் செய்து வரக்கூடிய சந்திரன் முதல் சந்தானவரை ஏண்டா இப்படி சொல்றேன்? என்னன்னு கேட்டேன்னு மகனே, இந்த உலகம் எல்லாம் நானே யானே. அது உதவா, இது உதவாது. அது கூட உதவ எது அப்படியே இருக்காது. கொதுகோதான் கொதுகோதான் கூட கழிப்பிடுவான். இந்த உலகம் எல்லாம் நான் இல்லன்னா சிரிக்கிறீங்க. இந்த உலகம் எல்லாம் நான் ஒருவனே ஆள வேண்டாம். அப்படி என்று மனதிலே மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையானது. இந்த 5 பேரு தோம்ப தேவடியா மக்கள் இந்த அவனிய
ஒருவனே ஆள வேண்டும் ஆள வேண்டும் என்று மந்திரி அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் நான் ஒருவனே ஆள வேண்டும் நான் ஒருவனே ஆள வேண்டும் என்று என் மனதிலே மனக்கோட்டை கட்டினேன் மந்திரி என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையானதே நல்லா கேள்றாஜே பூரா குட்டி செட்டு கேவடி விடுங்க யாரை கேக்குற பையா அம்மா செருப்பு சிங்கி சூப்பரி இன்னொரு வாட்டிக்காலே பூரா குண்டு செல்லு பாரு கண்டாரோல் பத்திங்க காட்டிலே பிறந்த கண்டவனுக்கு பிறந்த கொண்ட கஜாலி மக்கள் ஏய் செலகால் பாத்து கேவடி மக்கா ஏய் அது நாங்கடா ஏய் அப்ப நீதான் தண்ணில செலகாயில ஏய் செடி செந்தில பெருதார்களே அப்பேற்பட்ட பஞ்ச பாண்டவர்கள் அவர்களை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் அப்படி என்று சொல்லி என் மனதிலே என்ன வைத்திருக்கிறேன் எவ்வாறு எப்படியெல்லாம் வந்தீங்க நடக்கும் அந்த வழிதனிலே எங்கேயாவது இருந்து மறந்து எங்க எதான வந்துருவாங்களோ எதானவர் வழியிலே வந்து விட்டோம் எனக்கு கதி அதோ கதியாய் போயிடும் அதனாலே நடக்கும் அந்த அஞ்சு பேரும் மடித்து அந்த பாஞ்சாலி மட்டும் என் கண்ணில் சிக்கித்தான் அஞ்சு பேரும் பாண்டவர் 5 பேரும் மடித்திருக்க வேண்டும் அந்த பாஞ்சாலி உயிரோடு இருந்து என்கிட்ட சிக்கிட்டான் मुझे कुर्राटे राजा आना बोले वाह कट्टू उम्माडी या भया बतागरा तोलिको वच्चुकोनु कांडो उम्माडी कुइला कुइमा पडता ஏய் அது கிடையாது நடக்கும் வழியிலே நாட்சி முல்லை நாட்டி வைத்தேன் அந்த கால்ல ஏறி இந்த விஷம் கலந்த முள்களெல்லாம் கொஞ்சமா சீவு பிடிச்சி காலை அழுகி இதோட வெட்டிட்டு இப்படி தேய்ச்சிட்டு போகக்கூடாதா போயின்னா வாடான்னு சொல்லிட்டு பண்ணா நான் ஓட போய் அம்மா ராஜாங்க நான் ஓடுமா மகாராஜா அது வராது பாரு அம்மா வீரா
மகாராஜா ஏய் ஏய் அந்த வார்த்தை மாதிரி கேக்குற மாதிரி பீம கேக்குற மாதிரி எங்கடா ஏய் மகாராஜா வந்த வேகத்துல கல் அடிச்சு கீழே விழுந்துட்டேன் எழுப்புடா என்ன எழுப்பிட்டாங்க மகாராஜா எழுப்புற மாதிரி எழுப்பிட்டா மகாராஜா 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 அங்க இடம் கட்டல இப்ப தூக்குற மாதிரி பாப்பா பாப்பா அப்படி எழுப்பி அந்த கண்டவனுக்கு பிறந்த கொண்டு கஜாதி மக்கள் ரொம்ப தேவடியா மக்கள் செத்துந்தா நான் மாடான சொல்லிட்டு போனா நீ வானா சொல்ற கூதி மகனா அது மட்டுமா அவர்களை எப்படியாவது கொன்று விட வேண்டும் அப்படி என்று சொல்லி பாண்டவரை கொண்டு விட வேண்டும் அப்படி என்று என் மனதிலே நான் மனக்கோட்டை கட்டி போக வருதிலே பொய்க்குலியை வெட்டி அதுல கூறு கூறா ஈட்டியை நட்டு எப்படியான விழுந்தா சூத்திர கீத்திர ஏறி செத்துண்டா அவங்க செத்துண்டா மாடான்னு சொல்லி போனா அதுல மாலாமல் போனால மந்திரியாரே பெற்ற பிள்ளைகளை கொண்டு விட வேண்டும் இந்த 36 தலைமுறையாக வந்து முடி நானே ஆள வேண்டும் என்று என்ன செய்யணும் அங்க சரகூடம் போல அதுக்கு நாளியே அந்த விஷசாதத்தை சாப்பிட்டும் சாமானாமல் போனான் உடம்புக்கு உறுதியாகணும் விஷம் சாப்பிட்டா உறுதியா வரும் என்ன உனக்கு கடுக்கும் படுக்கையிலே பாம்புகளை விடுத்து பார்த்தேன் கீழே முள்ளுக்கு குத்திரும் பாம்பு முள்ளு குத்திரும் பாம்பு விட்டா மெத்த மெத்த நிற்கும் அந்த பாம்புகள் கடிச்சு ஒவ்வொருத்தரா சாக கூடாதா செத்துந்தா நம்ம ஒட்ட அச்சிருக்கே அதுவெல்லாம் போனால் போகட்டும் என்று
நான் நினைத்து பார்க்கிற போது இந்த மண்ணு எண்ணத்தினாலும் சரி, இந்த மண்ணு உள்ளத்தினாலும் சரி, என்ன தின்னாலும் சரி, இந்த மண்ணை நான் தின்னாலும் சரி, இந்த அஷ்டாபரி பட்டணத்தை நாமே ஆள வேண்டும், நானே ஆள வேண்டும். அப்படி என்று சொல்லி என்ன செய்து அந்த பஞ்சப்பாண்டியர்களை கொல்ல வேண்டும் என்று நான் என்ன செஞ்சேன்?